அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். 6/6/2026 வைகாசி மாதத்தின் 23ஆம் நாள் சனிக்கிழமையில் வரக்கூடிய சஷ்டி. ஒவ்வொரு மாதமும் தானங்க சஷ்டி வருது. இதுல என்ன ஒரு அற்புதம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6/6/6 அப்படின்னு முடியக்கூடிய பிரபஞ்ச வசிய நாள் இன்றைய நாள். அதனால இன்றைய தினத்துல தவறாம நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சுமத்தை நீங்க செய்யுங்க. நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து கஷ்டங்கள், தோல்விகள், அவமானங்கள் இதெல்லாம் சரியாகணும்னா நான் மறுபடி சொல்றேன், இறைவனை முழு சரணாகதி அடையுங்கள். இறைவனை தவிர நம்மளை காப்பாத்துறதுக்கு நம்ம நினைக்கிறோம், நம்ம அம்மா அப்பாட்ட சொல்லிட்டோம், நம்ம அத்தை மாமாட்ட சொல்லிட்டோம், நம்மளுடைய நண்பர்கள்ட்ட சொல்லிட்டோம், அவங்களுடைய உதவியால நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாம், நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீந்துரும் அப்படின்னா அது தற்காலிகமானது மட்டும்தான். முழுமையாக இறைவனை நம்புங்கள். அதனால நான் அவங்க கூட இருக்கவங்க கிட்டலாம் உங்களுடைய கஷ்டத்தை பகிர்ந்துக்காதீங்க, அவங்க கிட்ட உதவிகள் கேட்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய ரூபத்துல கூட கடவுள் வந்து உங்களுக்கு உதவி செய்யலாம். ஆனா முழு நம்பிக்கை அப்படிங்கிறது தெய்வத்துக்கு மேல இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கூற்று. சரி, இந்த அற்புதமான நாள்ல அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. பரிகாரம் அப்படின்னு உடனே நம்ம ரொம்ப விஷயம் வச்சுருப்போம். எனக்கு அப்படி பிரச்சனை, இப்படி பிரச்சனை, எனக்கு நிறைய தொந்தரவுகள் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கடன், கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கலை, ஆரோக்கியம், இது நாளும் வந்து ஒரு மனிதனை அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வகையில் இதில் நாளில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அந்த ஆடியோ பதிவை கேட்டுட்டு இருக்க உங்களுக்குமே நிச்சயமாக இருக்குது அப்படின்னா தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிரச்சனையிலிருந்து மீளணும் அப்படின்னா திதிகளை நீங்கள் முறையாக கடைபிடிக்க வேண்டும். இன்னைக்கு என்ன திதி, இந்த திதிக்குரிய தெய்வம் யார்? இன்னைக்கு சஷ்டி திதி. சஷ்டி திதிக்குரிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். அந்த திதிக்குரிய தெய்வத்தை நாம் வணங்கணும் அப்படின்னா நம்ம பிரச்சனையிலிருந்து மீள முடியும். அதுவும் நான் வாட்ஸ்அப் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லக்கூடிய பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள புரிதலே இல்லை, விட்டுட்டு போயிடுறாங்க, பிரச்சனை, சண்டை, வெட்டிக்கிறாங்க, 2 பேருக்கும் டைவர்ஸ்க்கு வெயிட் பண்ணுறாங்க. இதனால் பாதிக்கப்படுறது குழந்தைகளுடைய வாழ்க்கை. அந்த குழந்தைகளும் சொல் பேச்சு கேட்காம அவங்களும் பார்த்தீங்கன்னா வழி தவறி போகிறாங்க. இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா திதிக்குரிய தெய்வத்தை வழிபடுங்க. இன்றைய நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, மன நிம்மதியும் கிடைக்கும். உங்களுக்கு ஜாதகம் இருந்தது அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இல்லைனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜாதகத்தை எடுத்து பூஜை அறையில் வைங்க. இது மாதிரி பிரபஞ்ச வசியினால நம்மளை சுற்றி ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தை பூஜை அறையில் வச்சு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி கல்கண்ட பிரசாதமாக வச்சு முருகன்ட்ட மனதார வேண்டிக்கோங்க. ஏன்னா விதியை மாற்றக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும், உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு முருகனை மனதார வேண்டிக்கோங்க. அப்படி வேண்டும் போது உங்கள் ஜாதகத்துக்கு மேலே ஒரே ஒரு துண்டு சந்தன வில்லையை வைக்கணும். சந்தன கட்டை இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் சந்தன வில்லை ஒன்று வைங்க. சந்தன வில்லை இல்லை அப்படின்னா சந்தன பொடி இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன தட்டாவது ஒரு கிண்ணமாவது வச்சு சந்தன பொடியை வச்சு மனதார வந்து நீங்கள் முருகனை வேண்டிட்டு அந்த சந்தனத்தை உங்களுடைய ஜாதகத்துக்கு சந்தன குங்குமம் போட்டு வச்சுட்டு அந்த சந்தனத்தை எடுத்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த சந்தனத்தை தினம்தோறும் நெற்றியில் பூசினீங்க அப்படின்னா முருகனின் அருளால் உங்கள் கஷ்டங்கள் தீரும். சரி, ஜாதகம் இருக்குங்க, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன், எனக்கே ஜாதகம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு காகிதத்தை எடுத்துக்கோங்க, உங்களுடைய பெயர் எழுதுங்க. உங்களுடைய பெயர், உங்களுக்கு என்ன இலக்கு, உங்களுக்கு என்ன நடக்கணும், ஜாதகத்தை வைக்கும்போது கடவுளுக்கே தெரியும். ஏன்னா ஜாதகப்படி உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை கடவுள் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். இப்போ உங்கள் கையில் ஜாதகம் இல்லை, அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு வரியில் எழுதுங்க. இப்போ உதாரணத்துக்கு கணவன் மனைவி பிரச்சனை தீரணும்னா எனக்கும் என் கணவனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரணும் அப்படின்னு எழுதி அதை பூஜையில் வைங்க. உங்கள் பெயர் கண்டிப்பாக எழுதணும், உங்கள் கணவருடைய பெயர் கண்டிப்பாக எழுதணும். என்ன பிரச்சனை இருக்கோ அதை எழுதி அந்த பிரச்சனைக்குரிய நபருடைய பெயரை எழுதி பூஜையில் வச்சு நான் சொன்ன மாதிரி தீபம் ஏற்றி பிரசாதம் வச்சு சந்தனத்தை, குறிப்பு சந்தனத்தை வைத்து அந்த சந்தனத்தை தினம்தோறும் நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டும். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் செய்யுங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. மகாபரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.